எனதருமை நண்பர்களே, வழக்கறிஞர்களே, இளம் வழக்கறிஞர்களே, சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் நடிகை கஸ்தூரியும் கைதும், ரைட்டா? அதுக்கு உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கொடுக்காமல் மறுத்தது. அதற்கு என்று சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே மனசில் தோணலாம், சார் என்ன சார் அவங்க அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டாங்க, பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டாங்க, அவங்கள தூக்கி நீங்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா, உரிமை இல்லையா, பேச்சுரிமை இல்லையா, கருத்துரிமை என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே நினைக்கலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மிகவும் கேவலமாக விமர்சனம் செய்ததாக ஒரு பேச்சு. சரி, இதை விட மோசமாக எல்லாம் பேசாமல் இல்லையா என்றார். பேசாமல் இல்லை, பேசி இருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறது. ஆனால் அவை எதுவும் நீதிமன்றம் வரை வழக்கு கொடுத்து இங்கு வரவில்லை. நீதிமன்றத்தின் கடமை தன் முன்னர் வைக்கப்படும் வழக்கில் தீர்ப்பு கூறுவது நீதிமன்றத்தினுடைய கடமை. சரி, ரைட். இப்போ இந்த அம்மா கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மிக கீழ்த்தரமாக ஒரு விமர்சனம் வச்சாங்க. விமர்சனம் மேலே 6 கம்ப்ளைண்ட் அங்கங்கே எக்மூர் போலீஸில், மதுரை திருநகர் போலீஸ் எல்லாமே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் தான் சன்னாசி அப்படின்றவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கிரைம் நம்பர்ஸ் 612 2024 பதிவு செய்யப்பட்டு இந்த அம்மா நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு ஒரு முன்ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த முன்ஜாமீன் மனு முழுமையாக விசாரணை செய்த பின்பு அதை தள்ளுபடி செய்கிறார். தள்ளுபடி செய்கிற ஃபர்ஸ்ட் அந்த என்னென்ன ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது 296 294B கேவலமாக பேசுதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 196 1A அண்ட் 197 1C ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா தண்டனை காலங்கள் 5 வருட தண்டனை. அதாவது ஒரு மதத்துக்கு அல்லது குறிப்பிட்ட வகுப்புக்கு இடையே பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு, அமைதியை குலைக்கும் நோக்கத்தோடு பேசுதல். அதே தான் அடுத்த ப்ரொவிஷன் 352 அண்ட் 353 சப் கிளாஸ். அவர் அதனுடன் இணைந்த பிரிவு பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்ட் இணைந்த பிரிவு 67, அதுக்கு 2 வருஷம். ஸோ இது ஸ்டேட்டஸ். இப்போ இதில் ஒரு கிரிமினல் ஓபி அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க. அந்த முன்ஜாமீன் கேட்குற மனுவோட எண் கிரிமினல் ஓபி நம்பர் 19526/2024. ரைட். இந்த மனு விசாரணைக்கு அதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன. என்னென்ன விவாதிக்கப்படுகின்றன? அதாவது அடிப்படை உரிமை, அதாவது பேச்சுரிமை, கருத்தை தெரிவிக்கும் உரிமை எல்லா நபருக்கும் இருக்கிறது. எது வரைக்கும் இருக்கிறது என்றால் பிறர் மனதை காயப்படுத்தாத வரைக்கும். அதாவது ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் எடுக்கிற ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு. அந்த ஹேட் ஸ்பீச் இருக்கவே கூடாது. ஏன்னா அது இனப்படுகொலைக்கு காரணமாக வித்தாக அமைந்தது. 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் ஹிட்லர் பேச ஆரம்பிச்சார்னா அந்த வார்த்தை ஜாலத்திலே மெஸ்பிரசம் பண்ணி அப்படியே கட்டிப்பட்ட மாதிரி உட்கார வைப்பாரான். ஹிட்லரோட வன்மை அந்த அளவுக்கு ஹிட்லருக்கு கெப்பாசிட்டி இருந்தான் பேச்சு. அதனால தாங்க அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார். அதாவது அந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் கையில் மைக்கை கொடுத்து பேச வச்சிங்க. அங்கே 10,000 மக்கள் அப்படியே மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல் அங்கே அப்படியே அமர்வார்களாம். அவ்வளோ சக்தி இருந்ததுதான். அவர் பேசும்போது 2ஆம் உலக போர் சமயத்தில் ஹேட் ஸ்பீச், ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக ஒரு வெறுப்பான பேச்சை பேசி மக்களின் மனதில் பதிவு தரோம். அதுதான் அந்த நாஜிக்களின் கொலை பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட சுமாராக தான் தெரிகிறது. 2 லட்சம் பேர் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் கொன்று குவித்து ஒரு குழிக்குள் போட்டு மூடினார்கள் 2ஆம் உலக போர் சமயத்தில். அது ஜினோசைட், வெரி ஃபேமஸ் ஜினோசைட், மனித படுகொலைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற விஷயம். அந்த விஷயத்தை தான் நீதியரசர் இங்கே குறிப்பிடுகிறார். எந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவும் ஒரு வெறுப்பான பேச்சுக்கள் பேசுவது கண்டிக்கத்தக்கது, வன்மையானது. இதற்கு இன்னும் கூட ரொம்ப எளிமையாக நம்ம இந்த கருத்துரிமைக்கு மிக ஒரு எளிமையான ஒரு விளக்கம் SV சேகர் வழக்கை நம்ம பார்த்துருந்தோம். அவர் ஒரு தவறான பெண்களுக்கு எதிராக இழிவாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் அவர் ஃபார்வர்ட் பண்ணார். ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அவருக்கு பெயில் கொடுக்கல. அதனால தான் ஜாமீன் கிடைக்குமா கடந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். நடுவில் கொஞ்சம் நாட்கள் வேறு ஒரு பணியின் காரணமாக பிஸியாக இருந்ததால பேச முடியல. இந்த நிலைமையில் இது ஹேட் ஸ்பீச் அப்படின்ற போது, அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு வெறுப்பு பேச்சை பேசக்கூடாது. அது அடுத்த 2வது ஒரு வைக்கிற கருத்து என்னன்னா மன்னிப்பு. அந்த மன்னிப்பு கேட்கின்ற வீடியோவை முழுமையானதான் வைக்கணும். அது அன்கண்டிஷனல் அப்பாலஜி, முழுமையான ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவே இருக்கணும். ஆனால் இல்லை, தாங்கள் பேசியது நியாயப்படுத்தும் விதமாகவே அது இருக்கிறது என்று அப்படி வச்சாங்க. சரி, ரைட். 1 இது 2. இப்போ பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அவங்கள கைது பண்ணுறாங்க. ரைட், ஓகே.
இப்போ கைதுக்கு பின்னு எப்படி போகும் அப்படின்னா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி 16ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எக்மூர் போலீஸ் வழக்கு போட்டது வந்து திருநகர் காவலையும் எக்மூர் காவல் நிலையத்திலையும் ஒரு கிரைம் நம்பர் இருக்குது. அந்த எக்மூர் போலீஸ் தான் வந்து இப்போ ஹைதராபாத்தில் அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எக்மூர் கேஸில் இருக்கிற மாதிரி 14th அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. சரி ரைட், இப்போ நீதிமன்ற காவலில் அவங்க இருக்கிறாங்க. இந்த வழக்கின் போக்கு வந்து எப்படியெல்லாம் செல்லும் அப்படின்னு பார்க்குறோன்னா, இப்போ இந்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வழக்கின் போக்கு எப்படி செய்யணும்? இப்போ அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அஃபென்ஸில் அரெஸ்ட் பண்ணால் அதிகபட்சம் வந்து 10 நாள் இல்லை 15 நாள் அவங்களுக்கு வந்து ஜாமீன் மனுவானது அவங்களுக்கு வந்து பரிசீலிக்கப்படும். அவங்க வந்து 10 நாள் இல்லை 15 நாளில் வந்து ஜாமீனில் வெளியே வருவார்கள். ரைட், அடுத்தது ஜாமீனில் 10 நாள் 15 நாளில் வெளியே வந்தால் அடுத்தது என்ன, காவல்துறை என்ன செய்ய வேண்டும்? அதாவது இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்கள் சொல்லலாம். இப்போ இந்த வழக்கிலேருந்து அவர் தப்பி எப்படி இந்த வழக்கிலேருந்து அவர் வெளியே வர முடியுமா என்றால், இது சிசி ஆச்சுன்னா ரொம்ப சிரமம். சிசி ஆவதற்கு முன்னாடியே இருந்தால் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பிரச்சனையை விட்டு சுமூகமாக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ எப்படி எஸ்வி சேகர் கேஸை நம்ம இதில் வச்சு வேறு வழி இல்லை, அவர் கேஸை நம்ம பேசி தான் ஆகணும். எஸ்வி சேகர் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரிமினல் போய் 12229 2018 அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டார், ஆன்சிபேட்டர் பெயில் கேட்டார். தட் பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் பை தி ஹானரபிள் ஹைகோர்ட் பை தி ஜஸ்டிஸ் ஜெயபால் ஜே. தெராஃப்டர் ஹி அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து நோ யூ ஷுட் ஃபேஸ் ட்ரையல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. அப்புறம் வந்து ஹி அவாய்ட் தி அரெஸ்ட். இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான கவனமாக யோசிக்க வேண்டியது. ஹி அவாய்ட் தி அரெஸ்ட். எப்படி அரெஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸ் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இவர் அரெஸ்ட் இல்லாமலே சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை முடிக்கிறாங்க. முடிச்சோடனே இவரோட அரெஸ்ட் தேவையில்லைன்னு ஆயிடுது. அதை எதிர்பார்த்தோம். நம்ம கடந்த வீடியோவில் பேசும்போது இதே மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதை நம்ம சொல்லக்கூடாதுல்ல, வெளிப்படையாக இது நடக்குதான்னு பார்த்தோம். நடக்கல. போலீஸார் வந்து கைது செய்தார்கள். எஸ்வி சேகர் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதில் அவர் அரெஸ்ட் தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் எஸ்வி சேகருக்கு சார்ஜ் ஷீட் போட்டு அரெஸ்ட் தேவையில்லைன்னா கூட நீதிமன்றம் அந்த வழக்கை நடத்தி முடித்து அவருக்கு 1 மாத சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அந்த 1 மாதம் 15,000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு he filed in a criminal appeal. Criminal appeal இந்த 1 மாத சிறை தண்டனை தள்ளி வைக்கப்படுது. ரைட், இப்போ as and criminal appeal is pending. This is a stage. You should answer whenever the matter is before the Honorable High Court. Yes, that is different. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்தூரி. இப்போ கஸ்தூரி ஜாமீனில் வெளியே வந்தாங்கன்னா போலீஸ் வந்து தே ஷுட் ஃபைல் என்ன சார்ஜ் ஷீட். ரைட், அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இப்போ சிறையில் இருக்கும்போது விசாரிச்சுட்டு அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட்டை தாக்கல் செய்ய வேண்டும். இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட். இந்த மாதிரி அவங்க வீடியோலாம் பார்த்தா அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க தான் பேசுனதா சொன்னாங்களா? ஆமாம் நான் தான் பேசினாங்க. அது குறித்து மன்னிப்பு கேட்டீங்களான்னாங்க. ஆமாம் மன்னிப்பு தான் வெளியிட்டேன்றாங்க. அதில் இவங்க இது சமர்ப்பிக்கிறேன், இந்த சாட்சியை விசாரித்தேன், அந்த சாட்சியை விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட். இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் அவங்க போலீஸ் வந்து காவல்துறை தாக்கல் செய்யும்போது தான் அது வந்து சிசி நம்பராக மாறும். ஒரு வழக்கு எண்ணாக மாறும். வழக்கு எண்ணாக மாறி சாட்சிகள் வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள். இது ஒன்று. இது ட்ரையல் போகும். சாட்சிகள் வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வழக்கில் 5 வருட சிறை தண்டனை என்றால் குறைந்தபட்சம் ஒரு மேட்ச் கோர்ட்டில் 3 வருஷம் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை உண்டு. 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அக்குட்டல் அப்படின்னா விடுதலை வெளியே போடுவாங்க. கேஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. சரி, சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. கேஸ் வந்து கன்விக்டட் அப்படின்னா நடக்குது அப்படின்னா 3 வருஷம் கொடுத்தா நீங்கள் அங்கேயே ஒரு பெட்டிஷனை போட்டு சென்டென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். 1 மாதம் நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கிரிமினல் அப்பீல் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அட்மிஷன் தான். இந்த டென்ஷன் என்ன தேவையில்லை. ஐபிசி அஃபென்ஸ் இது மாதிரி கேஸில் போகிறீங்கன்னா இவ்வளோ கட்டணம் அவ்வளோ கட்டணம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாட்டி போட்டிங்கன்னா லிஸ்ட்டை வந்து ஒரு ரெகுலர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கிட்ட வரும். வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ட்டுக்கு இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு. ரெகுலர் கோர்ட்டுக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த வழக்கு அப்பீல் நடத்த வேண்டியது தான். இப்போ இது அப்பீல் நடத்த வேண்டியது தான். அந்த அப்பீல் வந்து ரெக்கார்ட்ஸ் கால் ஃபார் பண்ணி அப்புறம் அந்த அப்பீலில் முடிவு பண்ணி அதுலேயும் தண்டனை வந்துடுறாங்கன்னா இவங்க அடுத்தது வந்து ஹைகோர்ட்டு போகணும். அப்படி சுப்ரீம் கோர்ட். இது வந்து ஒரு 20 வருஷம் ப்ராசஸ் வச்சுங்க. எப்படி பண்ணாலும் ஒரு 20 வருஷம் ப்ராசஸ். இன்றைக்கி வந்து நடிகை கஸ்தூரிக்கு வந்து 50 வயசுன்னு வச்சுங்களேன். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடியுது கிட்டத்தட்ட 65-70 வயசு அந்த மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே இருந்தால் மகிழ்ச்சி, போய் சேர்ந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வருவோம். இப்போ அதர்வைஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, சப்போஸ் போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட்டே போடலை, அவர் புகார் கொடுத்தவரை வந்து இன்சிஸ்ட் பண்ணல, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற வழக்குகள் பார்க்கறதுல இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது என்ன காரணம்ன்றது சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து காவல்துறை வந்து சார்ஜ் ஷீட்டே போடலாம். ஒரு 4-5 வருடங்கள் கழித்து சார்ஜ் ஷீட் போடாத கேஸில் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி இதில் தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த வழக்கிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான வழக்கு என்பதால் வந்து காவல்துறை உடனடியாக இந்த வழக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதற்கே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அவ்வாறு தாக்கல் செய்யும் பட்சத்திலே வழக்கானது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும், வேகம் எடுக்கும். அதில் வந்து எல்லாம் வீடியோவில் பேசுகிறது தான். பெரிய சாட்சிகள், குறுக்கு விசாரணை எல்லாமே உண்டு. பெருசாக அதில் நம்ம ஒன்றும் டிஃபென்ஸ் எல்லாம் பெருசாக ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதனால் எப்படி பார்த்தாலும்
மேஷன் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. 5 வருஷம் தண்டனை. இந்த 196 அதை பார்த்தீங்கன்னா 196 அண்ட் 197 ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நியூ ஆக்டில் வந்து 5 வருஷம் அது முடியல 6 மாதம் தான் இருந்துச்சு. அது 5 வருஷம் ஆக்கிறதால குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் அந்த தண்டனை வந்து வாங்கி கொடுக்கப்பட்டு அதை நிறுத்தி வைத்து அப்பீல் போவதற்கான வாய்ப்புகள். புலிவாலை பிடிச்ச கதை ஒருத்தன் ஓடினே இருக்கணுன்ற மாதிரி இன்றைய நிலைமை வந்து இதுதான். ஜாமீனை பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூ. அது 10 நாள் அல்லது அதிகபட்சம் 15 நாள். ஆகவே இதை வந்து எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ இதுவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 19(1)G அதாவது ரைட் டு ஸ்பீச் அப்படின்னா இல்லையா, கருத்துரிமை சொல்கிறது வந்து ஆர்டிகளில் 19(1)G கருத்துரிமையாக இருக்கும் பட்சத்திலும் அது எது வரைக்கும் அதோடைய எல்லை வந்து நீளும் அப்படின்னா பிறர் மனதை நீ காயப்படுத்தாத வரைக்கும், பிற சமூகத்தினர் மீது ஒரு வெறுப்பான ஒரு உணர்ச்சியை தூண்டாத வரைக்கும். அதனால் பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுங்க, ஆதாரம் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க. நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாத விஷயங்களை உட்கார்ந்தோம் பேசணும் அப்படிலாம் பண்ணிங்கன்னா இதை போன்று இருக்கக்கூடிய வழக்களை வந்து சந்தித்தே ஆக வேண்டும். அதனால் அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. அவன் பேசிட்டான். இந்த அம்மா நடிகை கஸ்தூரி சொன்னதும் அதுதான். ஒரு காந்தாராஜ் பேசிட்டாரு, இவர் பேசிட்டாரு, இந்த வரலாற்று ஆசிரியர் பேசினாரு, அவர் பேசுறாரு. ஒவ்வொரு பேரையும் வந்து ஒரு உதாரணம், ஒவ்வொரு பேரையும் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அவர் பேசுறது நான் பேசினேன், அவர் பேசலாமா? அப்போ அவர் மட்டும் பேசுறாருல, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அதான் தட் இஸ் இஷ்யூ. என்னடா நான் அவர் பேசுறதும் தப்பு தான், எல்லாம் சொல்ல வரல. அவர் மீது ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டு அவர் அந்த வழக்கு பதியப்பட்டு அதன் மீது அவர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாலும் அவருக்கும் இதே பதில் தான். அவர் நீதிமன்றத்தில் இருந்தால் அவருக்கும் இதே பதில் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உலவுகிறது எது இந்த மாதிரி வந்து அவதூறை உருவாக்குகின்ற விஷயங்கள், ஒரு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற விஷயங்கள், இதே போன்றதான் சமுதாயத்தின் மீது காட்டப்படுகின்ற ஒரு வெறுப்புணர்வு, தூண்டப்படுகின்ற ஒரு வெறுப்புணர்வு. சொல்லுவாங்க இல்லையா, என்னென்னமோ சொல்லுவாங்க, வாய்க்கு வந்து பேசுகிறாங்க, ராஜாக்கள் மாதிரி என்னமோ பேசுகிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு வெறுப்பான பேச்சுக்களை வந்து ஒரு சமூக ஊடகங்களின் முன் வைக்காமல் சமுதாயத்துக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய அல்லது சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய, சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் உங்களது பேச்சுக்கள் அனைத்தும் இருக்க வேண்டும். நண்பர்களே, வணக்கம்.